டேய் மிலிட்டரி, இப்பவாவது உண்மையை சொல்லு, ஏன் பதில் போடல? நான் எப்படா சொல்லுவேன்? வாயில தான். டேய் விச்சு, என் மகன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்டா. என்னது ஓடி போயிட்டானே? ஆமாண்டா, 1 மாசமாச்சு. அதனாலதான் உனக்கு லெட்டரே போடல. கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியா? அது முடியாதுடா. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாலோ இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ சூசைட் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிட்டான்டா. என்ன போல மானஸ்த பண்ணிட்டானோ பண்ணிப்பான். அதுக்காக கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? போட்டோட கொண்டு வந்தியா? கொண்டு வரலையே. அடையாளமா சொல்றா. என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருப்பான். இழிஞ்சிருப்போம். இங்க வந்திருக்கவங்களே 20-25 பேர் கண்ணாடி போட்டிருக்கேன். நல்ல ஒரு அடையாளம் சொல்றேன். அவனுக்கு அடி வயித்துல இவ்வளவு பெரிய மச்சம் இருக்கும்பா. போற வாரம் கிட்ட செருப்படி வாங்க சொல்றியா? ரோட்ல வரவங்கள அப்புறம் கட்டை தூக்கி பார்க்க முடியும்? பழிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு அடையாளம் சொல்றேன். என் பையன் இந்த மாதிரி மோதிரம் போட்டுப்பாண்டா. ஊருக்குள்ள பாதி பேர் இந்த மாதிரி மோதிரம் போட்டுக்காண்டா. இதுல ஒரு விசேஷம் இருக்குடா. இப்ப 3 in 1. ஒண்ணா என்னடா இது? சித்தகாரம் வளைய மாதிரி இருக்கு. டேய், கேவலமா பேசாதடா. அது என் குடும்ப பரம்பரை மோதிரம். சொல்லாத பரம்பரை தங்கம் தானே? சுத்த தங்கம். உன் பையன் உன்னுடைய சொல்ல தாங்காம தான் வீட்டை விட்டு ஓடி இருப்பான். வசதியான வீட்டு பதவினால காஞ்சி சுத்த முடியாது. கையில் இருக்கிற காசு செலவாகணும்னு அவனே திரும்பி வந்துடுவான்.